மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்த கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு சிட்டிசனாகவும் ஒரு கட்சியின் தலைவனாகவும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நன்றின்னு சொன்னாரா? அவர் இதற்கு நன்றி சொல்ல வேண்டும். கரெக்டான கேள்வி. இவர் தான் நன்றி சொல்லி இருக்கணும். எங்க கட்சியில இருக்கிற 10 பேரும் புட்டுன்னு போகாம காப்பாத்தினீங்களே தலைவா, நீங்க மட்டும் எங்களுக்கு சீட்டு கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மட்டும் ஒரு கட்சியா அப்படின்னு ஆயிருக்கும். ஏற்கனவே கதவு திறந்து இருக்கின்றது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கிளம்பி உங்க கட்சிக்கு போட்டாங்க. இதுல நீங்க வேற 2 சீட்டு கொடுத்திருந்தீங்கன்னா இந்த குழப்பத்துல மிச்சம் மீதி இருக்க இந்த 2 சீட்டு யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க தவிர 8 பேரும் கட்சியில போயிட்டாங்கன்னா 3 பேரு. ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கூட 7 பேர் வேணும் மினிமம். ஆனா கட்சிக்கு அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு லெட்டர் பேடு போதும். அந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றிய முதலமைச்சருக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவர் நன்றி சொல்கையிலே என்ன தொழுக்கிறது அப்படின்ற மாதிரிதான் அவர் பேசிருக்கணும். அது கரெக்டா கேட்டிருக்காரு. அவர் எதற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு. இவர் தான் கோடானு கோடி நன்றிகள் சொல்லி இருக்க வேண்டும்.